அப்படி இருந்தாலும் மனைவி திருமணம் செய்த என் தேவியின் பெயர் உலகத்திற்கெல்லாம் பேசும் சக்தி கொடுக்கக்கூடிய கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி என்பார்கள். என்ன வாணி? சரஸ்வதி தலவாணி கலைவாணிதான். கலைவாணி. அப்படி கலைவாணி திருமணம் செய்திருந்தாலும் உங்களுக்கு பிறகு உங்களுக்கு பேர் சொல்ல குழந்தை இருக்குதா சாமி? இருக்கிறது. யாரு? எத்தனை குழந்தைகள்? 1 2 3 4 5 எனக்கு எத்தனை குழந்தைகள்? எத்தனை குழந்தைகள்? அவர்கள் யார்? ஐயா
அதாவது நான் கலைவாணியை திருமணம் செய்து நானே ஒரு டீ கொடுக்குறேன். ஏய், கலைவாணியை திருமணம் செய்து என் வலது கால் பெருவிரலிலே அக்கனும் இடது கால் பெருவிரலிலே தரணியும் பிறந்தார்கள். என் மார்பிலே அத்திரி அரிசி புலன் குளத்தீர் திறன் திருத்துகன் என்று சொல்லக்கூடிய 6 பேர்கள் பிறந்தார்கள். தரணியும் தக்கனும் சேர்ந்து 50 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அம்மா பேசாதீங்க அம்மா. இப்படி சொல்றீங்களா? அந்த அம்மாவை கேளுங்க. அம்மா, தரணியும் தக்கனையும் சேர்ந்து எத்தனை பிள்ளைங்க பார்த்தாங்க பாத்தியா? செல்லத்துக்கு ஒண்ணும் தெரியல. கத்து தரேன். ஏன் நான் சொல்றது கேட்க மாட்டியா? அது என்னங்க வெள்ளாடாட்டா? தரணியும் அதாவது என்னுடைய மார்பிலே 6 பேர் பிறந்தார்கள். மார்பிலே 6 பேர். என் வலது கால் பெருவிரலிலே தக்கனும் இடது கால் பெருவிரலிலே தரணியும் பிறந்து அவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து 50 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். 50 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஆமா, சரி. அந்த 50 பிள்ளைகளிலே 10 பிள்ளைகளை தருமன் என்று சொல்லக்கூடிய மனுவுக்கு லட்சுமி, சுருதி, நேதா, புஷ்டி, திருத்தி, திரியை, திருத்தி, இலச்சா, மதி என்று சொல்லக்கூடிய 10 பேரை தருமன் என்று சொல்லக்கூடிய மனுவுக்கும் அசினி, பரணி, ரோகிணி, கார்த்திகை, மிருகசீரிடம், திருவாவதுரை, புனர்பூஜம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 பெண்களை சந்திர பகவானுக்கும் 10 எவ்வளவு ஆச்சு? 10 27 10 27 37. நீ இன்னும் 50ல எத்தனை இருக்குது? 50ல என்ன 27? 13 இருக்குது. 13 பெண்கள் யார் யாரு? அதிதி, பேசாதீங்க. அதிதி, திதி, தனு, முனி, சிங்கை, காளை, குரோதவசி, சிந்தை, கத்ரு, சுரபி என்று சொல்லக்கூடிய 13 பெண்களை காசிபர் மகாமுனிவருக்கும் கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய படைப்பு. உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிகளும் உங்களுடைய படைப்பு. ஆமா, அப்படி நான் காக்கும் தொழிலை, படிக்கும் தொழிலை நான் செய்து வந்தாலும் இப்போது தேவாதி தேவர்களுக்கு அதிபதி விளங்கி வரக்கூடிய தேவராஜன் தேவர் சபைக்கு அழைத்திருக்கிறான். அதனால தேவர் சபையில் கலந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவர்களை ஒன்று சேர்ந்து தேவ ரகசியம் பேச வேண்டும் அல்லவா? தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து போண்டாத்துங்க சார். தேவாதி தேவரு தேவர் சேவைக்கு வர முனிவரிலே ஒருவராய் விளங்கி வரக்கூடிய சபையர்களே, பிரம்மதேவர் வேஷம் போட்டவரு பெரிய ஒரு மனிதர். ஆத்தியர் என்றது பேர் மற்றதுக்கு அவர் ஒரு ஆள் தான் தகுதி. நல்லூரட்டத்திலேயே சத்தமானங்க டெல்லி பாராளுமன்றத்துல போய் அவர் விருது பெற்று வந்திருக்கிறார். டெல்லி மட்டும் இல்ல, எங்க இந்த கலைக்கு முக்கியத்துவம். இதுக்கெல்லாம் சம்பளம் வாங்கினா, இன்ஜினியர் சம்பளம் வாங்கினா கூட இவரை பிடிச்ச எல்லாமே நடக்குங்க. ரஷ்யாவுல போய் 3 மாசத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுல போய் வேஷம் போட்டு ஆடிட்டு வந்தார். கலை கூத்தாடிங்கள இவர் ஒரு ஆள் மட்டும்தான் ஏரோப்ளான் ஏற்றி கொண்டு
போய் 15 நாள் வச்சுக்கிட்டு அவருக்காக 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ரஷ்யாவுல 15 நாள் பிரியா ஏசாமி ஒரு ஆளு எத்தனை பேரும் 15 நாள் வச்சிருந்தாங்களே, நீங்க தான் வெளியே எடுத்தீங்களா? இந்த கலைக்கு அவ்வளவு மரியாதை அந்த ரஷ்யாவுல 15 நாள் ஃளைட் ஏறி அனைத்து பேருக்கும் ஒரு முக்கியத்துவமாக நின்று இந்த நல்லூர் கிராமத்திலே பெயர் பெற்றவர் யாருன்னா மாதப்பாத்தியர் ஒரு ஆள் தான் டேலண்ட். அரசு கலை சுடமணி விருது, போற இடம் பூரா விருதுதான். இந்திய நாட்டிய கலை விருது, உலக பாரம்பரிய கலை விருது, கலைமாமணி விருது, மொத்தம் 4 விருது வாங்கியிருக்கிறார். விருது இல்ல, டெல்லி போயிருந்து யாரு போக முடியுமா? ரஷ்யாவே போயிட்டாரு. ரஷ்யெல்லாம் ஒரு தான். ஆமா, பெரிய விஷயம் இல்லையா? ஆமா சாமி. அது மாதிரி ஒரு அன்பான ஆமா. பாசம், ஒரு ஆசையோட பேசி ஆமா. யாருமே எடுத்தெஞ்சு ஒரு திடீர்னு யாரும் பேச மாட்டாங்க. ஆமா. அவ்வளவு ஒரு பெற்று இந்த ஆண்டவன் அருகாமல் வந்து ஆட வேண்டும் என்ற அவர் தலையில இருந்துக்குது, நம்மளுக்கு இருந்திருக்குது. ஆமா. பச்சை பந்தாத்தை இறந்த பிறகு அந்த கலைக்கு வந்துட்டாரு. ஆமா. நான் சின்ன பையன், அன்னைக்கு அடுத்தது இப்ப நம்ம யாராவது திறமை வந்திருக்கோம். ஆமா. அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆ. எங்களெல்லாம் ஆ. ஒரு கலையை நினைத்து எங்களும் வரகு தந்து ஆ. அவர் செட்ல நல்லா ஆதரவு கொடுத்து நாங்க ஆடிட்டு இருக்கிறோம். எல்லாம் அந்த ஆண்டவன் அருளால சீரன் சிறப்புடனே வாழ வைக்க வேண்டும் இந்த ஈஸ்வரன். ஆ. மோதி. இவ்வளவாகத்தானே தேவாதி தேவர்களா தேவர் சபைக்கு வர உணவரில் ஒரு விழாய் விளங்கக்கூடிய உச்சமாதேச ஆய்வு வரக்கூடிய மிருகண்டையர் சபை தர்பார் அவரால் மட்டும் செய்யும்.
ஏன் சாமி ஆ? என்னைக்கு இருமுடி கட்டுறீங்க? ஏன்? நீ குருசாமி தானே? ஆ? என்னைக்கு மலைக்கு போறீங்க? போயிட்டு வந்துட்டாரு. சாமியே ஐயப்போ ஐயப்போ உறக்கப்பாடி நீ யாரா? சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே முப்பை தேங்காய் உனக்கப்பா மூவாயிர கடன் எனக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா கண்டுகாரம் ஒண்ணு எனக்கப்பா சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஓம் சுவாமியே சாராய கடை எங்கப்பா சுவாமி ஏ குட்டி இவர் யாரும் தெரியுதா? நல்லா பாரு தெரியும் உனக்கு. இவர் தாண்டா தோனி பாபா டிவில வருவார் சோட்டா பீம். ஏய், ஓ உன்னை கருவாயிட்டு யாரோ கோயில் பசங்க. ஏன் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஆ, கார்த்திகை மாசம் கண்டா ஆ, 48 நாள் வைகை ஐப்பசி கடைசியா மாலை போட்டுக்கிறது. ஆ, 48 நாள் இப்படி ஒரு மண்டலம் போச்சு இருந்து ஆ, கார்த்திகை கடைசியா மாலை கழட்டுறது. ஆ, ஆம்பளைங்களா இப்படி கோயிலுக்கு போறாங்களே இருமுடி கட்டுறாங்களேன்னு சொல்லி ஆ, கார்த்திகை மாசம் முடிஞ்ச உடனே ஆ. இந்த லேடிஸ் எல்லாம் ஆரம்பிச்சுக்கிறாங்க. என்னாச்சு? என்னன்னு ஓமடா சக்தி ஏய், ஓ பராசக்தி. ஓம் பராசக்தி அவங்க ஒரு மண்டலம் போட்டு ஆறு நீயா? நீ ஒரு மானங்கட்ட குடிச்சாங்க நீ நம்பி ஆரிய மாலை போறது. 5 பஸ் போடுது. ஏன் சாமி அப்படி மார்கழி மாசம் மாலை போட்டுட்டு சரி மார்கழி மாசம் கழிச்சு அதோடு பண்ணலான்னு பார்த்தா ஆம்பளி பம்பளி ஒன்னா சேர்த்துட்டு முருகனுக்கு போட்டுக்கிறாங்க. தை மாசம் சரி முருகோயில் தை மாசம் முடிஞ்சதுன்னு பார்த்தா மாசி மாசம் ஆரம்பிச்சுக்கிறாங்க. என்னது தெவம் அப்படி அப்படி கங்காரத்தை கட்டிட்டு தெவம் பண்ணி குத்துறோம் கடாயம் கட்டுறோம் அப்படி போயிடுறாங்க. பங்குனி மாசம் பிறக்குது. ஆ, காவடி எடுத்துக்கலாம். காவடி இல்ல ஆ, பங்குனி மாசம் பிறக்குது மாரியாய் போட்டுறாங்க. திருப்பி போடலண்ணா திருவிழா போட்டுறாங்க. வருஷம் 6 மாசம் கோயிலுக்கே சம்பாதிக்கிறது. எங்க போய் கோட்டைக்கு சம்பாதிக்கிறது எது எப்படியா சாமி? ஆ, மரவலைங்கிறாங்க. அதெல்லாம் வித்துட்டு இந்த புதரை வளர்க்குறியால சாமி. ஆ, தேவ நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை. டச் போன் பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஐயோ குழந்தைங்களுக்கு ஒரு போனு சோறு ஊட்டுறவங்களுக்கு ஒரு போனு குழந்தைங்க காதுல 6 ரூபாய் சோறு ஊட்டுற அப்படி பாத்துக்கிட்டு குழந்தை திரும்பிக்குது குழந்தை காதுல சோறு ஊட்டுறாங்க. எங்கப்பா போய் இருக்குது? குழந்தைங்களுக்கு போன் கொடுத்தே இந்த நாடு போச்சு. குழந்தைகளுக்கு போன் கொடுத்தாலும் சோறு எடுத்துக்குது. சாமி சொல்லுங்க நாட்டுக்கு நான் நாடு தேவ நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை. தெய்வீகமான சபை. இந்த தெய்வீகமான சபையில் ஆண்களாக வளர்ந்த அப்பமார்களும் பெண்களாக வளர்ந்த நம்ம தாய் குலமும் சாய் குலமும் இன்னும் கலையை கற்றுணர்ந்த உறுப்பினரும் இருக்கிறார்கள். இப்ப நம்ம அப்பா தோழம்னா நம்மளுக்கெல்லாம் முன்னாடி அவரெல்லாம் புதிய நமக்கு முன்னாடி ஆனவை என் குருவா வழங்கக்கூடிய முனியப்பாத்தியா முனியப்பையா. இன்னும் கலைமணி சுடர் இருந்து பெற்ற நம்ம மாத பண்ண ஆமா மிருதங்க சக்கரவர்த்தி கோடையில் மன்னன் வல்லதுரை நல்லா அடிக்கிறான் வீட்டு போய் கவனப்படுத்துக்கிறான். ஆளுக்காங்க இப்படி ஒண்ணுமே இல்ல சும்மா அழியில புறாட்டம். இன்னும் கோலம் நிறுத்துவார் சாங்கன் ஐயா அவர்களும் மாதன் அவர்களும் இந்த நாடு கலைக்குழுவுக்காக வருகை தந்திருக்கிறார். அவர்கள் குடும்ப அறிவுபால் வேறொன்று மூங்கல் பால் தலையிலிருந்து அந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்கிறதோ அவருக்கு யாருன்னு வளர இருந்தாலும் நம்ம ஐயாவாகிய ஜம்பலிங்கம் ஐயா அவர்கள் எங்க கூத்தாடினாலும் கவர்மெண்ட் வேலை இருந்தாரு. கவர்மெண்ட் வேலை இல்ல அரசாங்க உத்தியோகம்.
இருந்தாலும் இந்த கலையை மதித்து சைலண்ட். இந்த கலையை மதித்து எங்க இருந்தாலும் வர்றாரு. நம்மள பார்க்கணும் ஒரு கலை பித்தன். அப்படி 4 பேர் இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சு கொண்டாடி. அவர் 4 பேர் இருந்தா தான் இப்படி 20 ரூபா கொடுப்பாங்க, நீ போய் டீ குடி. இல்ல டீக்கு 10 ரூபா போட்டு நீ டீ குடிக்க மாட்டேன். நம்பர்ல அதிகமா இருக்கிறது. ஜம்பலிங்கம் ஐயா அவர்கள் நம்மளுக்காக அன்பு காணிக்கா கொடுக்க அவர்கள் குடும்ப அறிவுப்பால் வேறு ஒன்று முன்னேல் போல் தலைஞ்செடுத்து அந்த எம்பெருமான் கோபுரம் இப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வாழ்கிறதோ அவருக்கு யாரை வளர வேண்டும். இது என்ன லோகதண்டடா ஒரு சந்தேகம். இது என்ன சாமி? லோகதண்டடா. லோகதண்டனா லோகதண்டு அதாவது நம்ம தவம் செய்யக்கூடிய பட்டு கை வச்சு. இது லோகதண்ட இல்ல. இது என்ன தெரியுமா? சலூன் கடையில் இப்படி தூக்கி கொடுத்து தலைக்கு சீலாங்கி கொடுத்தானே அந்த சலூன் கடைக்காரன் தொலைகிட்டு இருக்கான். முடி வெட்டிக்கிட்டு இந்த கட்டையை தூக்கிட்டு வந்துட்டான். அவன் 1 வாரமா சேவிங்கே பண்றதுல வெறும் கட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்கா இந்த சேவிங் கட்டி கொண்டு போய் கொடுத்துரு. அழுகாட்டவனே அது தொலையெல்லாம் இருக்குண்டா. அது தொலை இருக்கா தொலைகிற மாதிரி டேப் சுத்திட்டேன். சலூன் கட்டு தானே என்கிட்ட நம்ம பவிச்சுக்கிறாங்க. ஏன் சாமி என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட பவிச்சுக்கிட்டா சாப்பிட்டு கொடுத்தாங்கடா. நீயா? நீ சாப்பிட கொடுப்பியா? ஆட்டுக்கறி எடுத்தா 800 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லி விடிய விடிய பெருக்காம பிடிச்சிட்டுங்கிற கூலி நீ சாப்பைய கொலாய் கொண்டாக்காரு. முட்டி எப்படி எப்படி உதறீங்க? நீ அப்படின்னா எங்கேயோ போக முட்டி இருக்க. என்கிட்ட நம்ம பவிச்சுக்கிட்டு என்கிட்ட பவிச்சுக்கிட்டா நல்லா சாப்பிட்டு கொடுப்பேன். நீங்களா? நான் தப்போ தவிர பேசி நீங்க மன்னிச்சுக்கிட்டு போங்க. மன்னிச்சு உள்ள இருந்து கமெண்ட் வந்துட்டே இருக்கு. கல்யாணம் ஆகும் பையன் என்கிட்ட பவிச்சுக்கிட்டுடா. கல்யாணம் ஆகலீங்க ஆனா பொண்டாட்டி கட்டி. சரி எப்ப என்கிட்ட பவிச்சுக்கிட்டியா நல்லா தக்க தருந்துல நல்ல சமயம் பார்த்து இந்த பொண்ணு ஒரு நாள் போட்டு போ. சாப்பிட்டு கொடுத்தா புலப்பற நீ முடிச்சு வேற மேத்தியே எடுத்துட்டு நான் அப்படியே ஏன்னா உனக்கு சாப்பிட கொடுக்க வேற தாவே சாமி நீ மெயின் டிரான்ஸ்போர்ட்லயே கை வைக்கிற வேணா சாமி. இந்த ராஜசபை மனிதனாக பிறந்தால் ஒரு கோயில் கட்டணுமா? மனிதனாக பிறந்தால் ஒரு கோயில் கட்டணும். இல்லை என்றால் ஒரு குளமாவது கட்டணுமா? ஒரு குளமாவது கட்ட வேண்டும். அப்படி நம்ம ஒரு பிள்ளை பெற்றா 2 தலைமுறை போச்சுன்னா மறந்து போறாங்க. 2 தலைமுறை போச்சுன்னா மறந்து போறாங்க. உங்க தாத்து பேர் முப்பாட்டு பேர் என்னன்னு கேட்டா தெரியாது. எனக்கு எங்க அப்பன் பேரே தெரியாது. ஆனா எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த கோயில் கட்டின ஒரு பேர் விளங்கிட்டே இருக்கும். கோயில் கட்டிய பெயர் விளங்கி கொண்டே இருக்குமா? ஆமா சாமி. அப்படி இந்த கோயிலை உற்பத்தி பண்ண நம்ம நரசிம்மன் ஐயா அவர்கள் நம்மளுக்கு சொத்து சுகம்லாம் வேண்டாம். கோயில் கட்டி நம்ம நிர்வாகம் பண்ணது. கோயில் கட்டி நிர்வாகம் பண்றோம். ஆமா சார். கோயில் கட்டுறது ஒரு புண்ணிய செயல். எல்லாரும் கோயில் கட்ட முடியாது. கண்ணே கண்ணே தம்பி ஒரு டைம் சொல்லு, நான் அழுது போடுவேன். எல்லாரும் கோயில் கட்ட முடியாது. எல்லாருமே கோயில் கட்ட முடியாது. நம்ம நரசிம்மன் அவர்கள் இந்த கோயிலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று கோயில் கட்டி இருக்கிறார். அது மட்டுமா வேண்டுதல்? வேண்டுதல் நாடகம் வருஷம் வர்றாரு. வருஷம் அண்ணாமலையார் தீபம்னா இந்த இடத்துல நாடகம் சாப்பாடு. போன வருஷம் ஐயப்பன் இருப்பேன். அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு உண்டு மூங்கல் போல் எடுத்து அந்த சிவபெருமான் கோபுரம் இப்படி ஆண்டு காண்டு போய் வளர்கிறதோ அவர் இப்படியா சேஸ் போட்டு டீ குடிச்சாங்க. அவங்க பேசணும் தூங்கி போயிடுவாங்க.
அழுவுது குழந்தை. அழுவுற குழந்தை அடியில போடுங்க. அடியில போடுங்க. இருந்தால் இந்த ராஜசபை ராஜ சபையில் சிங்காரவேலி சிங்கார மேடைகள் நான் ஓடோடி ஓடாடி கத்தியே நான் யாரு? நீங்கள் யார்? என்னுடைய நாளைகள் என்ன? உங்களுடைய நாமதேயம் என்ன? நான் எதற்காக வந்தேன்? நீ கூத்தாடி இப்படி சம்பளம் ஆயிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த சபையில என் பேர் என்ன? அது என் சாக யாருன்னு முதுகு மீட்டர் ரமேஷ்னு எல்லாத்துக்கும் தெரியும். தேசத்து பேர் சொன்னாதானே தெரியும். சொல்லவா? சொல்லு சாமி. கட்டுச்சூழல்